ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆர்டி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான சேமிப்பு சம்மந்தமான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆர்டி கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எல்லா மாதமுமே நான் பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நான் எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னா 10,000 கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கூட சில டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்கீம் பற்றி நான் முழுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஆர்டி ஸ்கீம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆர்டி எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 10,000. ரெகுலராக என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் மாதம் 10,000 ஆர்டி கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் 3 இயர்ஸ் நான் கட்டணும். இந்த மந்த்துக்கு நான் இன்னும் கட்டலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் கட்டியிருக்கிறேன். பிப்ரவரிக்கு நான் இனிமேல் தான் கட்டணும். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது ஆர்டி. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஆர்டிக்கும் பேங்க்கில் இருக்க ஆர்டிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பேங்க்கில் ஆர்டி கட்டுறீங்கன்னா 1 வருஷத்துல எடுத்துக்கலாம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படி கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் நீங்கள் கட்டணும் தொடர்ந்து. ஸோ இதுக்கு நீங்கள் 5 வருடங்கள் தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி பேங்க்கில் வட்டி கொடுக்குறாங்க. பட் ஆனால் பேங்க்கோட கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸில் வட்டி உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். எப்படி அப்படின்னா இப்போ வட்டி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6.2% தராங்க. இது வருஷத்துக்கான வட்டி. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 6.2% உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் இங்கே எப்படின்னா உங்களுக்கு கூட்டு வட்டியில் கிடைக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் உங்களுக்கு வட்டி கிடைக்கும். கூட்டு வட்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டு வட்டி தருவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். பேங்க்ல எல்லாம் உங்களுக்கு கூட்டு வட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே கூட்டு வட்டியில் கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். 3 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு கூட்டு வட்டியில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷம் நீங்கள் முழுமையாக கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டலாம் அப்படின்னா ஆரம்பம் பார்த்தீங்க அப்படின்னா தொகை பார்த்தோம்னா நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து 100 ரூபாயிலேருந்து கட்டலான்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 100 ரூபா கட்டினாலாம் எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. ஸோ அதனால மாதம் நீங்கள் ஒரு மினிமம் 1000 ரூபா கட்டலாம். இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா கட்டினீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் கட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது 6.2% இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியோட சேர்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் நான் 10,000 மாதம் மாதம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் இந்த மாதிரி ஆர்டி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா கூட அவங்க உங்களுக்கு இந்த டீட்டெயில் சொல்ல மாட்டாங்க. அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா கட்டணும் அப்படின்னா நீங்கள் 12,000 அந்த மாதம் கட்டுறீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு நீங்கள் அந்த முழுமையாக கட்டும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறது, நான் பார்த்தீங்கன்னா 10,000 கட்டியிருந்தேன். ஸோ எனக்கு 4,000 ரூபா திரும்ப ரிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 4,000 ரூபா திரும்ப கொடுத்துருந்தாங்க. நான் மொத்தமாக கட்டியிருந்ததுனால அந்த வருஷத்துக்குள்ளே அந்த 12,000, அதாவது 1,20,000 ரூபா, சாரி 12,000 சொல்லிட்டேன், 1,20,000 ரூபாயும் நான் சேர்த்து கட்டியிருந்ததுனால எனக்கு 4,000 ரூபா கிடச்சிது. ஸோ நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் சேர்த்து கட்டும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ஊக்கத்தொகை மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் முன்னாடியே கட்டுறதுனால அவங்க கொடுக்குறாங்க. ஒரு வாட்டி தான் என்னால் அந்த மாதிரி கட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம்லாம் என்னால் கட்ட முடியல. அதனால தான் நான் மாதம் மாதம் கட்டிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டீட்டெயில் தெரியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அப்போவே கட்டியிருப்பேன். ஸோ எனக்கு 1 வருஷம் இதில் வேஸ்ட்டாக போயிட்டு, ஏன்னா
இப்போ நம்ம கட்டிட்டோம்னா அந்த ஒரு வருஷத்துக்கு தான் சேர்த்து கட்ட முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது 5 வருஷத்துல ஒரு வருஷம் வந்து நான் மாசம் மாசம் தான் கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு காசு இருந்ததுனால நான் போயிட்டு கட்டிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னால் இந்த மாதிரி சேர்த்து ஒன்றா கட்ட முடியல. ஸோ 4000 ரூபா தானே கொடுக்குறாங்க, சரி என்ன பண்ண முடியும், நம்மகிட்ட காசு இருந்தால் கட்டிக்கலாம், இல்லைன்றதுனால நான் மாதம் மாதமே வந்து கட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல நான் 10,000 கட்டுறதுனால எனக்கு 4000 ரூபா கொடுத்தாங்க. நீங்கள் 1000 ரூபா கட்டினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் அந்த 10,000 ரூபா 1000 ரூபா அப்படின்னா 12,000 ரூபா. ஸோ அந்த 12,000 ரூபாயும் சேர்த்து கட்டிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துடணும், அதுக்கப்புறம் அவங்க திருப்பி கொடுப்பாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா 4000 கம்மி பண்ணி, அதாவது 4000 எடுத்துக்கிட்டு நான் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க அப்படி கிடையாது, நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து என்ட்ரி பண்ணிட்டு தான் திரும்ப உங்களுக்கு கொடுப்போம், அப்படி எல்லா காசும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ வந்து நான் 1,20,000 எடுத்துகிட்டு போனேன். 1,20,000 டெபாசிட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு 4000 திருப்பி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நிறைய பேர் சொல்கிறது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாயிலேருந்து எவ்வளோ உங்களால் முடியுதோ அதை வந்து நீங்கள் கட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை க்ளோஸ் பண்ணவே முடியாது. 3 வருஷங்கள் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து கட்டி தான் ஆகணும். 3 வருஷத்துக்கு நீங்கள் முன்னாடி க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டி வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு தான் என்னால் கட்ட முடியும், 2 வருஷம் தான் என்னால் கட்ட முடியும், 5 வருஷம்லாம் தொடர்ந்து கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் பேங்க்கில் கட்டிக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து எனக்கு 5 வருஷம் கழிச்சு பணம் கிடைச்சா போதும், எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கட்டிக்கலாம். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 6.2% இருக்கு இல்லையா, இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே ஒரு 4% தான் இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது, இந்த 6.2% இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நார்மலாக அந்த 4% இன்ட்ரெஸ்ட் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி கட்டிட்டு இருந்தீங்கன்னா முழுமையாக 5 வருஷம் வெயிட் பண்ணி எடுக்கும்போது தான் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த 1 வருஷத்துக்குள்ள காசையும் சேர்த்து கட்ட முடிஞ்சதுன்னா கட்டுங்க. அப்படி கட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிபேட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு உங்களுக்கு சேவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதில் வந்து இருக்கக்கூடியது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்குதுல்ல, அவ்வளோதான். இப்போ டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 1 வருஷம் கட்டிட்டீங்க ஆர்டி, அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் வந்து லோன் கேட்டிங்கன்னா லோன் நீங்கள் வந்து இதில் வந்து மூலியமாக வாங்கிக்கலாம். நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஏற்றாப்புல லோன் கொடுப்பாங்க. அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். லோனுக்கு நீங்கள் வட்டி கட்டணும். வட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்குறதை விட கொஞ்சம் வட்டி கம்மியாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு லோன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லோனுமே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி கட்டுற ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.